இந்த புத்தாண்டு மேஷ ராசினருக்கு எப்படி இருக்கும்? 2025 மேஷ ராசிக்கு பலவீனமான ஆண்டாக இருக்கும். மார்ச் வரையில் சாதகமான நிலையில் இருக்கும். அதன் பிறகு எஞ்சிய மாதங்களில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். வெளிநாட்டு தொடர்பு உண்டாகும். அதனால் வியாபாரத்தில் சிறப்பான லாபம் உண்டாகும். கல்வி இந்த ஆண்டில் சிறப்பானதாக இருக்கும். வியாபாரம் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடும். வேலை கடினமாக உழைக்க வேண்டும். அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்ல வேண்டும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சேமிப்பு உயரும். வீட்டை அழகுபடுத்துவீர்கள். இளைஞர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை ஆண்டின் தொடக்கத்தில் நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதன் பிறகு குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு ஏற்படும். சொந்தமாக நிலம் வைத்திருப்பவர்கள் வீடு கட்டலாம். ஆனால் புதிதாக நிலம், வண்டி, வாகனம் வாங்க ஏற்ற காலம் இல்லை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். மேஷராசினர் கெடுபலன்கள் பாதிப்பு குறைய சனிக்கிழமை தோறும் அசைவ உணவை தவிர்த்து சனி பகவானை வழிபட வேண்டும். இந்த புத்தாண்டு ரிஷபராசினருக்கு எப்படி இருக்கும்? கடினமாக உழைக்க வேண்டி வரும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். திருமண உறவு நன்றாக இருக்கும். காதல் கைகூடும். வேலையில் சிக்கல் இருக்கும். பொருளாதாரத்தில் பெரிதளவில் பாதிப்பு இருக்காது. கல்வி கவனம் செலுத்தினால் சிறப்பாக செயல்பட முடியும். வியாபாரம் கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு நல்ல பலன் உண்டு. தொழிலை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். வேலை அழுத்தம் அதிகரிக்கக்கூடும். உங்களது பணியின் பாணியால் மேலதிகாரிகளை ஈர்ப்பீர்கள். பொருளாதாரம் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நல்ல லாபத்தை பெற்று நிதியை வலுப்படுத்த முடியும். நல்ல சேமிப்பையும் செய்யலாம். திருமண முயற்சியில் ஈடுபட்டு இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். காதல் திருமணத்தை விரும்புபவர்களின் விருப்பங்களும் நிறைவேறும். குடும்ப வாழ்க்கை ஆண்டின் முதல் பாதியில் குடும்பத்தினருடனான உறவை ஆழப்படுத்துவீர்கள். அதன் பிறகு குடும்ப வாழ்க்கையில் சில முரண்பாடுகள் ஏற்படும். நிலம், வீடு, வாகனம் இந்த ஆண்டு ஏதேனும் மனை, நிலம் வாங்குவதாக இருந்தால் அதை நன்கு ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. புதிய வாகனம் வாங்கவோ வீடு கட்டவோ இந்த ஆண்டு சிறப்பாக இருக்காது. உடலில் வெள்ளியை அணியுங்கள். மாட்டுக்கு முடிந்த போதெல்லாம் உணவு வழங்கவும். கோவில்களுக்கு சர்க்கரையை வழங்கலாம். இந்த புத்தாண்டு மிதுன ராசினருக்கு எப்படி இருக்கும்? இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும். கடவுள் மீதான பக்தி அதிகரிக்கும். கடின முயற்சி இருக்கும். ஓரளவு பணவரவு இருக்கும். கல்வி வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல பலன் உண்டு. இந்த ஆண்டில் படிப்பில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே நல்ல பலன்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். பொருளாதாரம் நிதி சிக்கல் என்று எதுவும் இருக்காது. ஆனால் ஆண்டின் முதல் பாதியில் செலவு கூடுதலாக இருக்கும். அதன் பிறகு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வேலையில் மாற்றம் ஏற்படும். இடம் விட்டு இடம் மாறும் சூழல் ஏற்படும். அலுவலக உயர் அதிகாரிகளுடன் பிரச்சனைகள் வரக்கூடும். திருமண வாய்ப்பு கூடி வரும். திறமையான அழகான வாழ்க்கை துணை அமையும். குடும்ப வாழ்க்கை ஆண்டின் இரண்டாம் பாதியில் குடும்ப பிரச்சனைகள் இருக்கும். 2024ஆம் ஆண்டை விட 2025ஆம் ஆண்டு சிறப்பானதாக இருக்கும். நிலம், வீடு வாங்குவதை இந்த ஆண்டு தவிர்க்க வேண்டும். ஆனால் வண்டி வாகனங்களை பொறுத்தவரையில் 2025ஆம் ஆண்டு சிறப்பானதாக இருக்கும். நாள்தோறும் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று வாருங்கள். செவ்வாய், வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த புத்தாண்டு கடகராசினருக்கு எப்படி இருக்கும்? பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உருவாகும். கல்வி ஆண்டின் தொடக்கத்தில் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் கடினமாக படிக்க வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படும். வேலை தொழிலில் இருந்த கடந்த கால பிரச்சனைகளுக்கு இந்த ஆண்டு முடிவு கிடைக்கும். இலக்கை நோக்கி கடினமாக உழைப்பீர்கள். வேலை மாற்றத்திற்கு ஏற்ற ஒரு ஆண்டாகும். வியாபாரத்தை பொறுத்தவரையில் எந்த முடிவையும் கவனமாக எடுக்க வேண்டும். பிரச்சனைகள் தென்படலாம். கடினமாக உழைக்க வேண்டும். பொருளாதாரம் நிதிநிலை சாதகமாக இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். அதனை சுப செலவுகளாக மாற்றுவது நல்லது. கடன் வாங்கும் சூழல் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம். திருமண பேச்சுவார்த்தைகள் புத்தாண்டின் தொடக்கத்திலேயே நடக்கும். திருமண விஷயங்களில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. குடும்ப உறவு கருத்து வேறுபாட்டினால் குடும்ப உறவுகளிடையே பிரிவு ஏற்படக்கூடும். பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். நிலம், வண்டி, வாகனம், கட்டிடம் வாங்கும் யோகம் உங்களை தேடி வரும். புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். இந்த புத்தாண்டு சிம்ம ராசினருக்கு எப்படி இருக்கும்? 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகிறது. வேலையில் சிக்கல் இருந்தாலும் நிதி நிலையில் பிரச்சனை இருக்காது. கல்வி அக்கறையோடு செயல்பட்டால் நன்மை கிடைக்கும். படிப்பதற்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதாரம் வருமானத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் அவ்வப்போது சிக்கல்கள் ஏற்படக்கூடும். கவனம் தேவை. வேலை பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டு. தடைப்பட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடிவடையும். தொழில் வியாபாரம் விரிவுபடுத்தும் எண்ணத்தை தவிர்ப்பது நல்லது. புதிய முதலீடு கூடாது. கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறவு விட்டு கொடுத்து சென்றால் கணவன் மனைவிக்கிடையே முன்னேற்றம் இருக்கும். இல்லை என்றால் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். வெளிநாட்டுக்கு செல்லும் நிலை வரும். குடும்பத்தை விட்டு பிரியும் சூழல் ஏற்படும். நிலம், வீடு, வாகனம் சொத்து சுகம் சேர்க்கை உண்டு. கட்டிய வீடு வாங்கும் சூழல் உருவாகும். புதிதாக வீடு கட்டும் யோகமும் வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் தேடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வியாழக்கிழமை தோறும் கோவில் அன்னதானத்திற்கு உதவ வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபட வேண்டும்.
இந்த புத்தாண்டு கன்னிராசினருக்கு எப்படி இருக்கும்? உயர்வுகள் வரக்கூடிய உன்னதமான ஆண்டு. எதையும் திட்டமிட்டு நேரடி கவனத்துடன் செய்வது நல்லது. சனி பெயர்ச்சியால் பலவீனமான பலன் உண்டாகும். கல்வி. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். வேலை. விரும்பிய நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். தொழிலில் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். புதிய நபர்களை நம்பி பெரும் முதலீடு செய்ய வேண்டாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் தொடங்கிய பிறகு திருமண பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. குடும்ப உறவுகளில் சில மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. விட்டுக் கொடுத்தால் வீட்டில் விடியல் நிரந்தரமாகும். ஆரோக்கியம். உடல்நிலையில் நல்ல மாற்றம் இருக்கும். சோம்பேறித்தனம் அகலும். முதுகு, கழுத்து, தோள்பட்டை பிரச்சனைகள் வரலாம். பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். நிலம், வீடு, வாகனம். பூர்வீக சொத்து சேரும். புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். பிறரின் சொத்துக்களை பராமரிக்கும் யோகம் சிலருக்கு கிடைக்கும். நரசிம்மர் வழிபாடு நன்மை சேர்க்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் குலதெய்வ வழிபாட்டினால் கைகூடும். இந்த புத்தாண்டு துலாம் ராசினருக்கு எப்படி இருக்கும்? இந்த ஆண்டு நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியுடன் முடியும். சிறிய அளவு முயற்சி கூட பெரிய பலனை தரும். மனதிற்கினிய தொலைதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். துணிந்து இறங்கி முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். பொது இடங்களில் பேசும்போது நிதானம் தேவை. கல்வி. படிப்பில் சிறு தடங்கள் ஏற்பட்டாலும் பெற்றோரின் உதவியுடன் நன்றாக படித்து வெற்றி பெறுவீர்கள். சோம்பேறித்தனத்தை தள்ளி வைத்தால் வெற்றி நிச்சயம். உயர்கல்வி வாய்ப்பு தேடி வரும். வேலை. பணியிடத்தில் எதிர்பார்த்த ஏற்றமும் மாற்றமும் கைகூடி வரும். அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் திட்டமிட்டு செய்தால் வெற்றி நிச்சயம். புதிய முதலீடு இருந்தால் ஆலோசனை பெறவும். நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். குடும்ப உறவு. குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியமான சூழல் உருவாகும். பிரிந்த தம்பதி இணைவார்கள். மழலை செல்வம் கிடைக்கும். பொருளாதாரம். நிதி பிரச்சனை இருக்காது. பணத்தை கையாள்வதில் கவனம் முக்கியம். நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும். அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள். வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று 16 முறை வலம் வரவும். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நன்மை சேர்க்கும். இந்த புத்தாண்டு விருச்சிக ராசினருக்கு எப்படி இருக்கும்? பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நிதி பற்றாக்குறை இருக்காது. ஆனால் பண வரவு தாமதமாகவே இருக்கும். உறவுகளில் இணக்கம் உண்டாகும். கல்வி. படிப்பில் ஆர்வமின்மை ஏற்படும். கவனம் செலுத்த முடியாது. தொடர்ந்து கடினமாக முயற்சி செய்தால் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். வேலை. ஆண்டின் தொடக்கத்தில் சில அதிருப்தி உண்டாகும். அதன் பிறகு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில். ஆண்டின் முதல் பாதியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதன் பிறகு தொழிலில் தொய்வு ஏற்படும். தொழில் சார்ந்தவர்களின் ஆலோசனைப்படி செயல்பட்டால் நல்லதே நடக்கும். இந்த ஆண்டில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். திருமணம். மே மாதத்திற்குள்ளாக திருமண பேச்சுவார்த்தைகள் இருந்தால் திருமணம் நடக்கும். அதன் பிறகு குரு சாதகமற்ற நிலைக்கு செல்வதால் திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கும். குடும்ப வாழ்க்கை. ஆண்டின் தொடக்கத்தில் சிறப்பானதாக இருக்கும். இடையில் சில ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும். பிறகு சாதகமான பலன்களை பெறுவீர்கள். நிலம், வீடு, வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. இடையூறுகள் ஏற்பட்டாலும் உங்கள் விருப்பம் நிறைவேறும். வாங்கி விற்கும் தொழில் செய்பவர்களுக்கு இது நல்ல காலம். குலதெய்வ வழிபாடு, பெருமாள், ஆஞ்சநேயர் மற்றும் மகான்கள் வழிபாடு நல்ல பலன்களை தரும். வெள்ளி நகைகளை அணிவது நல்ல பலன்களை தரும். இந்த புத்தாண்டு தனுசு ராசினருக்கு எப்படி இருக்கும்? குரு மற்றும் சனி பகவானின் பயிற்சி காரணமாக கலவையான பலன்களை பெறுவீர்கள். இல்லற வாழ்வில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வருமானம் அதிகரிக்கும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வேலை. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். வேலை மாற்றமும் ஏற்படலாம். தொழில். ஆண்டின் தொடக்கத்தில் பாதிப்பு ஏற்படலாம். அதன் பிறகு தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். ஆரோக்கியம். சனி பெயர்ச்சியின் காரணமாக ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் குரு பகவானின் அருளால் தாக்கம் குறையும். பொருளாதாரம். ஓரளவு சீராக இருக்கும். முதல் பாதியில் சேமித்து வைத்தால் பின் பாதியில் பயன்படுத்திக் கொள்ளலாம். திருமணம். மே மாதத்திற்கு பிறகு நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். குடும்ப உறவு. சுக்கிரன் சாதகமான நிலையில் இருப்பதால் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். நிலம், வீடு, வாகனம் வாங்க தடை தாமதம் ஏற்படும். நிலம் வாங்கி விற்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். வியாழந்தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, பிரதோஷ நாட்களில் சிவன் வழிபாடு, சிவன் கோயிலில் அன்னதானம் கொடுப்பது போன்றவை நல்ல பலன்களை தரும். இந்த புத்தாண்டு மகர ராசியினருக்கு எப்படி இருக்கும்? பழைய பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் பிறக்கும். உத்தியோக மாற்றம் செய்ய வாய்ப்பு வரும். தூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். சிறு இடையூறுகள் இருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும். வேலையில் மார்ச் மாதத்திற்கு பிறகு கூடுதலான பலனை பெறுவீர்கள். சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு தாராளமாக வேலை மாற்றம் செய்யலாம். தொழில். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். மார்ச் வரை தொழிலில் மந்த நிலை இருக்கும். அதற்கு பிறகு தொழிலில் சாதகமான பலன் கிடைக்கும்.
இந்த ஆண்டு உடல் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரம், நிதி நிலைமை கடந்த ஆண்டை விட சிறப்பாக இருக்கும். பண வரவு இருக்கும். பணத்தை சேமிக்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த புத்தாண்டில் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து நிச்சயதார்த்தம், திருமணம் என்று அடுத்தடுத்து முடியும். திருமணத்திற்கு பிறகு கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை, ராகு கேது பயிற்சி காரணமாக குடும்ப வாழ்க்கையில் தவறான புரிதல் ஏற்படும். நிலம், வீடு, வாகனம் வாங்கும் யோகம் வரும். கட்டிய வீடு பாதியில் நின்றாலும் மீண்டும் அதற்கான வேலையை தொடங்குவீர்கள். வெள்ளிக்கிழமை தோறும் குலதெய்வ பூஜை மற்றும் முன்னோர் வழிபாடு நன்மை தரும். இந்த புத்தாண்டு கும்பராசினருக்கு எப்படி இருக்கும்? கடந்த காலங்களில் எதை இழந்தீர்களோ அது உங்களை தேடி வரும். உடல் நலம், மனநலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தடைகள் நீங்கும். பிரச்சனைகளை சமாளிக்கும் பக்குவம் உண்டாகும். கல்வி, சற்று கவனத்துடன் படித்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு செல்வீர்கள். வேலை, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தொழில், திட்டமிட்ட முறைப்படி செயல்பட்டால் படிப்படியாக முன்னேற்றம் காணலாம். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான சூழல் உருவாகும். பொருளாதாரம், பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் மறைந்து பண வரவு அதிகரிக்கும். திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்களுக்கு திருமண வாய்ப்பு அமையும். குடும்ப உறவு, வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். திருமண உறவில் அடிக்கடி பிரச்சனை வரும். பிரச்சனைகளை சமாளிக்கும் பக்குவம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உடற்பயிற்சி செய்வது உடல் ஆரோக்கியத்தை காப்பாற்றும். நிலம், வீடு, வாகனம், நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த வீட்டு வேலைகள் நிறைவடையும். வண்டி வாகன வசதிகள் சிலருக்கு அமையக்கூடிய நிலை உண்டு. ஆஞ்சநேயர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு நன்மை தரும். இந்த புத்தாண்டு மீனராசியினருக்கு எப்படி இருக்கும்? ஆண்டின் தொடக்கத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் மன அழுத்தம் நீங்கும். மாணவர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும். வெளிநாடு, வெளி மாநிலங்களில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கல்வி சிறப்பாக இருக்கும். சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று பயிலும் வாய்ப்பு உண்டாகும். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் கிடைக்கும். கௌரவ பதவிகளை பெறக்கூடிய யோகம் உண்டு. தொழிலில் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் லாபம் உயரும். பொருளாதாரம் மேம்படும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மறைமுக சேமிப்புகள் மனநிறைவு தரும். திருமணம் தள்ளி போய் வந்த சிலருக்கு திருமண யோகம் கிட்டும். சிலருக்கு மனம் விரும்பியவரை மனம் முடிக்கும் வாய்ப்பு அமையும். குடும்ப உறவு, அதிக கவனம் செலுத்தி சச்சரவுகளை சமாளிப்பீர்கள். புத்திர வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். ஆரோக்கியம் மேம்படும். சோம்பல் மறையும். நிலம், வீடு, வாகனம், சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற நீண்டகால திட்டம் நிறைவேறும். வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். வெள்ளிக்கிழமை பெருமாள் வழிபாடு பணப்பிரச்சனையை நீக்கும். பழமையான கோவில்களுக்கு சென்று பராமரிப்பு பணிகளை செய்து தருவது கூடுதல் நன்மை தரும்.